நல்லது பண்றதுனால அப்படின்னு மட்டும் அவர் சொல்லல. அவருக்கு நெறைய ஃபண்டிங் வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கால இருந்து ஃபண்டிங் வருது. இந்த மாதிரியான நெறைய குழுக்கள்ல இருந்து அவருக்கு ஃபண்டிங் வருது. அமெரிக்காவுக்கு ஒரு வந்ததே நான் இருக்கும்போது தான். மேக்ஸிமம் 3 நாள் 4 நாள் தங்கியிருந்தாப்புல. அதுவும் நான் தான் இருந்தேன், கூட தான் இருந்தேன். அதுக்கு அப்போ என்ன ஃபண்டிங் வந்துச்சு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு அதாவது என்னன்னா, பாதி பேருக்கு முழுசா விஷயம் தெரியாதுல்ல. அமெரிக்கா வந்தாருலாம், இல்லைன்னு சொன்னேன். அமெரிக்கா வந்தாலும் அமெரிக்காலேருந்து ஃபண்டிங் வருது. நான் கூட தான் அமெரிக்கா போயிட்டேன். எனக்கு என்ன ஃபண்டிங் தந்தாங்க? யாரும் ஃபண்டிங்லாம் தரமாட்டாங்க, எந்த ஊர்லேயும் தரமாட்டாங்க. அது யாராவது நல்லது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க நான் ஹெல்ப் பண்ணுறேங்க, நீங்களும் அதை கொஞ்சம் அவங்களுக்காக செய்யுங்கன்னுவாங்க. நிறைய பேர் செய்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கவங்க அது என்ன, அந்த ஃபண்டிங்கில் என்ன தப்பு இருக்குது எனக்கு தெரியலையே. இங்கே ஒரு சில பேருக்கு நம்ம ஃப்ளட்டு வந்தப்போ அந்த குழந்தைங்களுக்குலாம் புத்தகம்லாம் நனைஞ்சு போச்சு, பேக் எல்லாம் வீணாக போயிடுச்சுங்கப்போ அமெரிக்காவிலேருந்து என்னோட நண்பர் ராஜேந்திரன் வந்தபோது பிளாக் பாண்டி ஒரு இடத்துல செஞ்சிட்டு இருந்தாப்புல. ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி புத்தகம் நனைஞ்சு போச்சு, பையெல்லாம் வாங்கணும் அப்படின்னோடனே என் நண்பர் ராஜேந்திரன் சிகாகோவில் இருக்கார். உடனே அவர் சரி நான் காசு தரேன் அப்படின்னாரு. காசு தந்தார். இப்போ அதுக்கு பேர் ஃபண்டிங்கா? அமெரிக்கா ஃபண்ட் பண்ணுற கூடிய ஒரு சர்வதேச கைக்கூலியா அது பிளாக் பாண்டி?